ரஷ்யா அவ்வளவுதான், போர் ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில. அடுத்த 6 மாசத்துல ஒண்ணுமில்லாமல் போயிடும் ரஷ்யா அப்படின்னு உலக நாடுகள் கணக்கு போட்டாங்க. அந்த கணக்குகள் எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கணும். அது மட்டும் கிடையாது, பின்லாந்தையும் நேட்டோவில் இணைக்கிறதுக்கான பெரிய வேலையை செஞ்சாங்க. ரஷ்யா சரிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதையும் செஞ்சு பார்த்தாங்க. அதுவும் தோல்வியாச்சு. அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படிங்கிறத கடந்த 25 ஆண்டுகளாக நான் உலக நாடுகளுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கேன். ரஷ்யாங்கிற நாடு பவர்ஃபுல்லான நாடுங்கிறத மே மாதம் 9ஆம் தேதி மக்களுக்கு கொடுத்த ஸ்பீச்சில் ஒரு சிங்கம் பேசியிருக்கு. அந்த சிங்கத்தினுடைய பேர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தின் கீழே ரஷ்யா, இதுக்கு முன்னாடியே இதை நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம், உலகில் பல்வேறு நாடுகளில் பிரச்சனையாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்றக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரஷ்யா எளிமையாக கையாண்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் ஈரானில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தையும் முடிச்சு வைக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார். அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை கடுமையாக்காமல் கொஞ்சம் இலகுவாக ட்ரீட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஈரான் யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின்.